சொந்த நாட்டில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு என்று நாதகவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு எனக்கு யாரிடமிருந்து பாதுகாப்பு தேவை இருக்கிறது, இந்த மக்களுக்காக களத்துக்கு வந்துள்ளேன், நான் தான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு என்று கூறினார். நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, தம்பி அண்ணாமலைக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. தேவைப்படுது கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதில் ஒன்றும் இல்லை, தேவைன்னா பாதுகாப்பு கேட்டு வாங்கிக்கிறாங்க. எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம், அதனால நம்ம அதை ஒரு பொருள்படுத்தணும். இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ எனக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்புன்னு இல்லை, நான் மக்களுக்குள்ள இருந்து மக்களுக்காக வந்திருக்கேன். நான் என்ன நினைப்பேன்னா, நான் தான் இந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்பேன். என்னைக்கு இந்த காவலர்கள்லாம் வரும்போது கூட சொல்லுவேன், நான் தயவுசெய்து நீங்கள் போயிருங்க. மக்கள் அரசியலில் அதை வச்சுக்கிற முடியாது. அப்படியே பாதுகாப்புனாலும் இப்போ எங்கள்லேயே 4 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே தள்ளி விடுறது, இந்த படம் எடுக்க வர ஆர்வத்தில் வர்றது. அது இப்போ தம்பி விஜய் போல் ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு அது சிரமம். இப்போ என்னை மாதிரி நின்று பேசுறதுக்கு கடினம். அதனால அவருக்கு அது தேவைப்பட்டிருக்கும், கேட்டு வாங்கிடுவார். அதை ஒரு பெரிதாக எடுத்துக்க வேண்டியதில்லை. தொடர்ந்து ஓட்டுப்பிச்சை எடுப்பதாக அண்ணாமலை விமர்சனம் செய்தது குறித்த கேள்விக்கு, நாங்கள் ஓட்டுப்பிச்சை எடுக்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அவர்களே வீட்டில் வந்து கொடுக்கிறார்களா, இதெல்லாம் அநாகரிகமானது என்று சாடினார். இங்கே கோவை குண்டுவெடிப்பை பற்றி பேசுகிற எல்லாரும் குஜராத் கலவரத்தை ஒரு தடவை பேசு, அதே தான் பேசுகிறேன். இங்கே ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை பற்றி பேசுகிற பெருமக்கள், அவரால் அனுப்பப்பட்ட இராணுவம் எங்கள் தாய் நிலத்தில் செஞ்ச படுகொலைகளையும் பேசுங்க. ஏற்படுத்திய 3 ஆண்டுகள் அந்த நிலத்தில் என் இன மக்களுக்கு செய்த பேரழிவையும் நீங்கள் பேசுங்க. நீங்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்கு பேசுகிறீங்களா, நான் பேசுகிறேன்னா? இதுவரை இங்கே பாருங்க, அல்லாஹ் மேல் ஆணையச்சுரை இஸ்லாமிய பெருமக்கள் எனக்கு ஓட்டு போட்டதில்லை. நான் ஓட்டுக்காக நிற்கிறவனா இதை பேசியிருக்கவே மாட்டேன். நான் நாட்டுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், மக்களுக்கானவன். எனக்கு போட்டா போடு, போடலைன்னா போ. என் மரணம் எனக்கு வலிக்காது, ஏன்னா நான் பிறவி கடனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி நான் இல்லை, எங்கள் முன்னவர்கள் ஏராளமானவர்கள் எதையும் எதிர்பார்க்காம தான் உழைச்சி செத்துருக்கான். அதில் போய் இது நீ போடு, நீ மக்களுக்காக நிற்கிறன்னா ஓட்டுக்கு அது காசு கொடுக்குற. எல்லாரும் ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்க, சந்தையாக்கிட்டீங்க, இதை வாக்கு விற்கிற சந்தையாக்கிட்டீங்க. அப்புறம் ஒன்றா ஒரு கேட்டால் ஏதாவது பேசிட்டா கைக்கூலிங்கிறது, கால் கூலிங்கிறது, அப்புறம் ஓட்டு பிச்சைங்கிறது. இப்போ நாங்கள் பிச்சை எடுக்கிறோம், நீங்கள்லாம் என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு அவங்களே தந்துட்டு போயிடுறாங்களா வீட்டில்? இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானது.